பொட்டிக்ஸில் சாரீ விற்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரேட்டு சொல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1000 ருபீஸ், ஜஸ்ட்டு 999, ஜஸ்ட்டு 400க்கு இந்த சாரீ கொடுத்தா நம்புவீங்களா? ஜஸ்ட்டு 200, ஜஸ்ட்டு 300, ஒன்லி 5000. இல்லை உங்களுக்குலாம் வந்து ஒன்லி ஜஸ்ட்டு நீ அந்த கூவுறது எதுக்கு கூவிக்கிட்டு இருக்க? 50 100 கிடைக்கணும் தானே கூவிக்கிட்டு இருக்க? அது என்ன ஜஸ்ட்டு? இல்லை இவங்கள சொல்கிறதா இல்லை உங்களை சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. இது நான் வந்து பர்டிகுலர் யாரையும் சொல்லலை, சரிங்களா? பொதுவாகவே தான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு 1500, ஜஸ்ட்டு 300, ஜஸ்ட்டு 200. அந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியுமா? ஒரு நாள் ஃபுல் டைம் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு, நல்லா நான்வெஜ், ஃபுல் நான்வெஜ்ஜோடு சாப்பிட்டு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு 1000 ருபீஸ் போதும். நல்ல ஒரு ஃபேமிலி வந்து நல்ல ஃபுல் சாப்பாடு, சரிங்களா? ஒரு மட்டன் சாப்பாடு அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், ஒரு ஃபிஷ் எடுத்து தாராளமாக கிரேவிலேருந்து ரால் கிரேவிலேருந்து எல்லாமே வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு 1000 ருபீஸ்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட், சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? ஜஸ்ட்டு தயவு செஞ்சு விற்கிறதா பேசாமல் வச்சுட்டு போங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட்டாக தெரியுதா? இல்லை அந்த காசு ஜஸ்ட்டாக தெரியுதான்னு 300 சேலையை ஒரு பொட்டிக்ஸ் வந்து எனக்கு 799, 800. ஆனால் அவங்க 800 கிடையாது, only 799 வித்தது. அந்த சாரியோட ப்ரைஸு மீஷோவில் வந்து 300. எனக்கு அது அப்போ வரைக்கும் தெரியாது. நான் ரிவ்யூ போடுறேன், இன்னொரு சேனலில் போட்டிருந்தேன், ஓகேவா? அப்போ ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணார், ஏங்க இது வந்து இது காட்டனு, ஒரு பேர் சொன்னாப்புல, லெனின் காட்டனு. இந்த சாரீ வந்து நான் ரிட்டன் கேட்டேன், அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சரிங்களா? சேலை வந்து ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. லெனின் காட்டன் சிஸ்டர், இதே டிசைன் இதே கலர் மீஷோவில் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து இப்போ தான் 300க்கு வந்து போன வாரம் தான் நான் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் வந்து இதை போய் 800க்கு வாங்கியிருக்கீங்க, இது வந்து எப்படி சிஸ்டர் அப்படின்ட்டு. இதில் இருந்து என்ன தெரியுது? கம்மியான சாரியை நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க? 300 சேலை எங்கே இருக்குது? 800 எங்கே இருக்குது? 500 லாபம் வச்சு விற்கிறாங்க. இது டெலிவரி சார்ஜோடு சேர்த்து. மீஷோவில் வாங்கினா ஃப்ரீ டெலிவரி தான், சரிங்களா? நான் மீஷோவில் வாங்குறதுக்கு சொல்லலை, ஆனால் அவங்க எனக்கு வந்து இப்படி ஏமாற்றிருக்காங்கன்ற சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் 100 வேறு சொல்கிறேன், இந்த மாதிரி ஆன்லைனில் சாரி வாங்காதீங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? நான் போட்டிக்கெல்லாம் யாரோட பிஸ்னஸ்ங்கிறது இல்லை, பிஸ்னஸ்ன்றதுலாம் வேலை இல்லை, சரிங்களா? தரம் இல்லாத பொருள். எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அக்கா வந்து என்னோட குவாலிட்டி சரியில்லை, அந்த புட்டிக்கா. சிலர் வந்து அக்கா எனக்கு சாரியே வரலக்கா, வாங்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணி போட்டாங்க. ஏன் நீங்கள் அந்த சாரீ வாங்குறீங்க? கடை இல்லையா உங்கள் ஊரில்? கடைகளில் போய் வாங்க. நீங்கள் அவங்களே ஆன்லைனில் வாங்கி தானே கொடுக்குறாங்க. மீஷோலேயே ஃப்ளிப்கார்ட்லேயே தானே வாங்கி. நீங்கள் வேணால் நீ மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் அவங்க என்ன சாரீ கட்டுறாங்களோ அந்த சாரியை சர்ச் பண்ணி நீ பாரு, அவங்க இமேஜ் தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்லோட் பண்ணுற இமேஜ் அதில் தான் வரும், புரியுதா உங்களுக்கு? இது தெரியாமல் நீங்கள் இன்னமும் இருக்கீங்க. ஏன் அவங்க கூட மாடர்ன்லாம் கிடையாது. மீஷோவில் வாங்குறதுனால தான் அவங்க ஃபோட்டோஸ் வந்து மீஷோவில் இருக்குது. அவங்க வந்து இது பண்ணி மீஷோக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறது, அந்த ஃபோட்டோ வந்து மாடர்னாக வந்து மீஷோ வைக்கிறது. இது தெரியாமல் நீங்கள் வந்து அவ்வளோ வாங்குறீங்க. நான் வாங்கி இந்த சூர்யா ஜோதிகா சாரி ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் அதோட ப்ரைஸே வந்து 500, 600. அதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் அதை எவ்வளோ வாங்கியிருக்கேன் நினைக்கிறீங்க? 1000 ருபீஸ்க்கு. ஜஸ்ட் 999. 1000 ருபீஸ் இல்லை, எப்படி? ஜஸ்ட் 999 தான் நான் வாங்கியிருக்கேன். 1000 ருபீஸ்க்குலாம் வாங்கலை, ப்ளஸ் டெலிவரி சார்ஜ், சரிங்களா? இது அதில் என்ன ஒரு ஹைலைட்னா இதோட 700 டேமேஜ் வேறு, 100 டேமேஜ் இருக்குது அதில். அவ்வளோ அந்த பட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பிஞ்சு இருக்குது. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? காசும் போச்சு, நம்ம அதை அவங்கள்ட்ட கேட்கவும் முடியாது. பேமெண்ட்டும் போச்சு. பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன பெனிஃபிட்? நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, லாஸ் மட்டும்தான். திரும்ப சொல்கிறேன், வாங்காத. இதிலே வந்து சிலர் வந்து நாங்கள் பொட்டிக்ஸ் வச்சுருக்கோம், எங்கிட்ட வாங்க. ஏங்க வேறு பிஸ்னஸே ஒன்று ஹேர் ஆயிலில் கிளம்பிடுறீங்க, இல்லைனா பிஸ்னஸ் வந்து சாரீ பிஸ்னஸ் கிளம்பிடுறீங்க, சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. நானே பிஸ்னஸ் பண்ணலாம் தான் இருக்கேன். நானும் பொட்டிக்ஸை கேட்டால் கூட 50 ரூபாவில் வேணாம், கூட எனக்கு 10 ரூபா தாங்க, நீங்கள் என்ன சாரி வேணுமோ சொல்லுங்கள், நானே உங்களுக்கு பண்ணுறேன். அவங்க ஆர்டர் தானே மீஷோவில் தானே வாங்கி கொடுக்குறாங்க, ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில், இந்த மைட் ட்ரெண்ட் இந்த மாதிரி ஆப்பில் தானே வாங்கி கொடுக்குறாங்க. நானும் அதில் வாங்கி தர்றேன். அதில் தானே வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த சாரி தானே கூட விலை கொடுத்து வாங்குறீங்க, அப்போ நான் தர்றேன். நீங்களே என்கிட்ட கூடலாம் வேணாம், என்கிட்ட கம்மியான விலை கொடுத்து வாங்குங்க. அதை விட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், அவ்வளோதான், ஓகேவா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நல்லா இருக்கோ இல்லையோ, நீங்கள் அது வந்து கடைகளில் இல்லாத 100 மாடல் இருக்குது, சரிங்களா? பட்டு சாரிலாம் வெறும் 500 ரூபாய்க்கு சூப்பராக பட்டு சேலை இருக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? நீங்கள் அவ்வளோ இதை வந்து ஏமாந்து போய் அநியாய விலை கொடுத்து இப்படி ஏமாறுறீங்க. அது உண்மையாகவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துட்டு 100 கமெண்ட் பண்ணாதீங்க. அக்கா என்னை அவ ஏமாத்திட்டா, அக்கா என்னை இவ ஏமாத்திட்டா, அக்கா இவ கேட்குறதுக்கு எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் அப்புறம் படித்தாலே எனக்கு ஒரு நாள் வேணும் போல, அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ் அப்புறம் படிச்சு நான் வீடியோ போடுறேன், சரிங்களா? நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அதோட வேல்யூ. அந்த கமெண்ட்டுக்கு கீழே 100 லைக்கு, ஒரு கமெண்ட் கீழே 50 100 லைக் இருக்குது. இப்போ என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு நெருக்கி அந்த வீடியோ பார்த்துருக்காங்க, சரிங்களா? பார்த்து கமெண்ட்ஸ் மட்டுமே அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது, 1000 கிட்ட இருக்குது கமெண்ட்ஸ். அதில் லைக் அதை விட இருக்குது. என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல. செஞ்சு இந்த மாதிரி வாங்கி ஏமாறாதீங்க. நான் அப்போ நீங்கள் எதுக்கு வாங்கினா நான் ரிவ்யூ போடுறதுக்காக தான் வாங்குறேன். நீங்கள் எப்படி ஏமாறுறீங்க அப்படின்ட்டு, சரிங்களா? அந்த சாரியோட ப்ரைஸ்லாம் வந்து நான் அதை ஃபோட்டோ வேணால் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இந்த சாரியோட ப்ரைஸ் ஒரு 300 தானே, 300 to 350 தானே, சரிங்களா? ஆனால் எனக்கு வந்து இப்படி எனக்கே அது எவ்வளோ பெரிய அப்செட்டாக இருந்துச்சு தெரியுமா?
அது ரிவ்யூ போட்டேன், வியூஸ் கூட போகல அந்த சேனலில். நான் அந்த சேனலே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வீடியோஸ் நிறைய டிலேட் பண்ணதுனால அந்த சேனலில் வியூஸே போகல, இல்லைன்னா வியூஸ் போயிருக்கும். சரிங்களா? எல்போட்டிக்கு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தேன். உண்மையாகவே குவாலிட்டி ரொம்ப மட்டம். நம்ம கேட்டோடனே நம்பரை பிளாக் பண்ணுறாங்க. அதை நம்ம ராங்காக இருக்குது, தப்பாக இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டோம்னா வீடியோ டிலேட் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணுலாம் போட்டுச்சு, இன்ஸ்டாகிராமில் அடிச்சிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போய் அந்த பொண்ணோட அக்கௌண்ட் அடிச்சிருக்காங்க, யூடியூப்பில் அடிச்சிருக்காங்க. இப்படி வளைச்சி அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பேர் கெட்டக்கூடாதாம்மா. எவ்வளோ பேர் தான் அழிப்பாங்க, கமெண்ட்ஸே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல கமெண்ட்ஸ் மட்டும்தான் எல்லா பொட்டிக்ஸ்லையும் இருக்குது இப்போலாம். கமெண்ட்ஸ் ஃபுல்லாக அழிச்சிடுறது. ஏன்னா எவ்வளோ பேர் இப்போ 10 பேர் ஏமாந்தான் அப்படின்னா அடுத்து 10 பேர் இருக்கான்ல, எத்தனை லட்சம் பேர் இருக்கான். ஆயுசுக்கு இவனுங்களை வச்சு மாற்றி சம்பாதிக்கலாம்ல. அடுத்த ஜென்ரேஷன் மறந்துடும். இவங்க மறந்து அடுத்து உங்கள் பிள்ளைங்க ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. மாற்றி யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலி கேர்ள்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸை வச்சு சம்பாதிக்க வேண்டியதான். மாற்றி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கலாம். சரிதா? ஏன் உங்களுக்கு போய் கடைகளில் போய் வாங்குங்க, நல்ல தரமான துணியாக பார்த்து வாங்கலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏமாறாதீங்க. சரிங்களா? நான்லாம் ரிட்டன் கேட்குறேன், அந்த மாதிரி ரிட்டனே கொடுக்க மாட்டேங்குது. சூர்யா ஜெதிகா சாரி ரொம்ப கன்றாவியாக இருக்குது. ஒரு வாட்டி கட்டலாம், செகண்ட் டைம் கட்டணும் அப்படின்னா வேஸ்ட்டு. ப்ளவுஸ்லாம் தச்சு காசு போட்டுலாம் தைக்கிறதே வேஸ்ட் எனக்கு தான். அதோட ஒரிஜினல் பேஸ் எனக்கு அது ஒருத்தி எனக்கு கேட்டால் எனக்குலாம் இவங்க கூட மீஷோ இது ஆன்லைனில் கூட 500 600 சொல்கிறாங்க. என்னெல்லாம் கேட்டால் அதெல்லாம் 300 350 ரூபா தான் வேல்யூ. அவ்வளோதான் இருக்குது. 1000 ருபீஸ்னால் என்னென்னு உங்களுக்குலாம் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? 1000 ருபீஸோட வேல்யூ என்ன? அவ்வளோ இருக்குங்க. ஒவ்வொரு 10 ரூபாய்க்கும் வாங்கினாங்க ஒவ்வொருத்தவங்க ரோட்டில் போய் தெரியுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தன்னோட வேர்வை சிந்தனா தான் அந்த 1000 ரூபா கிடைக்கும். புரியவே புரியாதா? இப்போலாம் 1000 ஆளுக்கு ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருங்க. யாரை பார்த்தாலும் ஹேர் ஆயில் தான். ஒரு அம்மாலாம் எனக்கே வருது, அக்கா நான் உங்க இது பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், என்கிட்ட எங்களோட சொந்தக்காரங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறேன், 1/2 லிட்டர் வெறும் 800 தான் அப்படிங்குது. 800 உங்களுக்குலாம் சின்ன காசாக தெரியுது. எனக்கு தான் ஆயில் இது பண்ண தெரியும், நான் பண்ணவா? சேர்ந்து அந்த மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் இப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சரிங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏமாறாதீங்க. இது எத்தனை பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்குலாம் நல்ல வீடியோஸ் பார்க்க தான் டைமே இருக்காது. நல்ல விஷயம் சொன்னாலும் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. ஆட்டம் சண்டை போடுறது, புறணி பேசுறது, இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, இதை தான் விரும்புறீங்க. ஒரு சிலர் தான் பார்க்குறீங்க, அக்கா உங்கள் வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? கொஞ்சமாச்சும் நல்ல விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்போ தான் ஒரு நல்லதாக பேசணும்னு தோணும் எல்லாத்துக்குமே. இல்லைனா போய் பேசினா போதும், இதை போட்டால் விளையாடலாம், இதை போட்டால் முடி வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னால் போதும்னு எல்லாத்துக்கும் தோண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏமாறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே சேவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் போயிடுங்க, அதுவே நல்லது. சரிங்களா? உங்கள் வளர்ந்து நீங்கள் நல்லா ஃபாரின் இன்ப சுற்றுலா போகிறதுக்கு தான் நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ.